பகலாம் வித்மிக சம்பிந்தன் தன்னோ தேவி பிரஜோதியாத். பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். வரக்கூடிய 18-10-2025 6-12-2025 வரைக்கும் சுமார் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலன் கொடுக்கும். குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார். ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார். அருளை வாரி வழங்கப் போகிறார். அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார், மீன ராசியை பார்க்கிறார். இந்த ராசிக்காரங்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்துணர்வு பெற்று வாழ்க்கை வசதிகள் பெற்று வாழப்போகிறார்கள். இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலன்களுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகிறது. இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார். அங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை, அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற செவ்வாய் இப்பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார். துளாராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுடைய மனம் கண்டிப்பாக அமைதி பெறப் போகிறது. குழப்பம் நீங்கும், தெளிவு பிறக்கும், புதிய சிந்தனை உருவாகும். இதெல்லாமே நடக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சந்தேகமான மனப்பான்மை இருக்கும். அதெல்லாமே நீக்கிடுங்க. உங்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு காலமாக தான் அமைய போகுது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் அவர் பார்வை பெறும் இடங்கள் ரொம்ப சிறப்பாக நல்லதா இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும், வேலை கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே நடக்க போகுது. உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் கலந்து அதில் வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு உண்டான மரியாதை, இழந்த மரியாதை பெறப்போகிறீர்கள். அந்தஸ்து, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஒன்று கிடைக்க போகுது. அதை நீங்க பக்குவமா அதை பெற்று அவர் மூலியமா நீங்க நன்மை அடையலாம். இது மாதிரி நடக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசியல், சினிமா, சமுதாயம், இது மாதிரி சமூக சேவை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் மேம்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகிறது. நினைத்த எண்ணங்கள் நடக்கும். வீடு தேடி பொருட்கள், எதிர்பார்த்த இனங்களில் பொருட்கள் கிடைக்கும். பெண்களின் கை ஓங்கியிருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது முருகப்பெருமானை, வள்ளி தெய்வன் சமேத முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வேண்டும். இப்போ கந்த சஷ்டி வருகிறது, அந்த விரதம் அதில் இருந்து வழிபடலாம். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக சிவபெருமானை வழங்கி வழிபட வேண்டும். சிவபெருமானை வரும்போது உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதில் சிவபெருமான்லேயே பிச்சாண்டவர்ன்ற ஒரு அவதார தெய்வம் இருக்கார். சிவன் தான் அவரை வணங்கி வழிபட வேண்டும். பெரிய ஆண்டவர். அது இல்லாமல் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம். இது மாதிரி எல்லா சக்தியும் நிறைந்த அங்கே லிங்கோத் போர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிங்கோத் போர் என்ற எல்லா கோயிலுமே, சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சுற்றி வரும்போது அங்கே இருப்பார் லிங்கோத் போர். அவரை வணங்கி வழிபட வேண்டும். அந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திறக்காத கதவுகளெல்லாம் திறக்கும். உங்களுக்கு வராத வரவுகள்லாம் வந்து சேரும். தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரியப்படும். புரியாத புதிரெல்லாம் விளங்கி உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் ஒரு புது மனிதராக வெளியே வருவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வயது வந்த கன்னி பெண்கள், ஏழ்மை எளிய உங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது? இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு விலை ஏறி போச்சு. தங்கம் கொஞ்சமாச்சும் தங்கம் போட்டு தானே கல்யாணம் பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சம்பாதிக்கிறது அவங்க சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்குமே சரியாக போயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியோ, அல்லது நீங்கள் இப்போலாம் நிறைய குரூப் மூலிமா உதவி பண்ணுறாங்க. தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது. அது மாதிரி மூலிமா பண்ணலாம். அவங்க மூலிமா பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கரையேற்றினால் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். இது இல்லாமல் வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்க, காப்பகத்தில் இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அப்படி கவனிக்காமல் இருப்பாங்க. அவங்கள எப்பயாவது யாரோ வந்து பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். சில பேர் பார்க்க கூடாதவங்களும் இருப்பாங்க.
இந்த நடத்துறவங்க தான் பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஏற்றம் கிடைக்க போகுது. இதல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சூட்சமாக சொல்ல போகிறேன். நீங்கள் வழக்குகளை கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக வழக்கு இருக்கும், அவங்களால ஏற்று நடத்த முடியாது. நல்லா கேட்டுங்க. வழக்கு யாருக்கு வரும்? நடுநிலையில் உள்ளவங்க தான். ஏழ்மைக்கு அந்த வழக்கு தெரிவித்தல், பணக்காரங்க அதை சமாளிச்சிருவாங்க, எப்படினாலும் சமாளி. அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அதில் இலவச சட்ட உதவி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் நீங்கள் அதை எடுத்து நடத்தலாம். இல்லை என்றால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா அதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வழக்கை சீக்கிரத்தில் ஜெயிக்கிற மாதிரி பண்ண வச்சு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கையெடுத்து கும்பிடுவாங்க. அது ரொம்ப சில பேர் தெரியாமல் போய் அதில் மாட்டிக்கின்னு அவஸ்தப்படுறாங்க. நிறைய பேர் அப்படிதான் அவஸ்தப்படுறாங்க வழக்குகள் போயிட்டு. அதுக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று இந்த குரு அதிசார பயிற்சியிலே வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பலன்கள் தான். அது பொது பலன்கள் என்றால் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பலன்கள். ஒவ்வொரு ராசியிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள். ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும். அடியேன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்னை அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் வழியாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கப்படும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் பார்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால். அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக நான் தீர்த்து விடுகின்ற என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ் போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.